ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சர்ச்சூர்லேருந்து லடாக் போயிட்டுருக்குறோம். சர்ச்சூவில் பார்த்திங்கன்னா நைட்டு 8 மணிங்கும் போது பார்த்திங்கனாவே டெம்பரேச்சர் 9 இருந்துச்சு. நைட்டு 2 மணி 3 மணிங்கும் போது பார்த்திங்கனாவே எப்படி பார்த்தாலும் 2-3 ஆகிருக்கும். சரியான குளிர். இப்போ அப்படியே காரில் போயிட்டு குளிர் கம்மியாயிருச்சு. இப்போ இங்கேருந்து லடாக் போகிறதுக்கு 256 கிலோமீட்ரு. இப்படி பார்த்தாலும் 6 to 7 மணி நேரம் ஆகும். ஆனால் இப்போ போகிற ரோடெல்லாம் ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். நீங்களே பாருங்கள், எல்லாம் ஊருப்பட்ட லாரி போகுது. ஆனால் இருந்தாலும் ரோடு ஃபுல்லாமே ஆஃப் ரோடு தான். குழி மேடாக இருக்குது. ஆனால் மண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சரிஞ்சு போயிட்டுருக்கிறங்காட்டியே என்னமோ தெரியல. ரோடே பார்த்திங்கன்னா இப்படியே தான் இருக்குது. புழுதி கிளப்பிட்டு இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்படி பார்த்தாலும் 60 to 70 கிலோமீட்டர் இதே மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஓட்டின இன்னோவா டிரைவர் வேறு லெவலில் ஓட்டினார். குறுக்கு கட்டாய் ஆஃப் ரோட்லேயே ஆஃப் ரோடு ஓட்டினார். வேறு லெவலில் ஓட்டினார்னு வச்சுக்கலாம். செம்மையாக ஓட்டினார். சூப்பராக இருந்துச்சு. டீ சாப்பிட்லான்னு வண்டி நிறுத்தினார். ஆனால் இங்கே ஃபுல்லாக எல்லாம் ஃபாரினர்ஸ் தான். அவங்களும் ஃபுல்லாக எல்லாம் பைக் ரைடுக்கு வந்திருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், மலையெல்லாம் இங்கேயும் எல்லா மலையுமே இந்த பாறை என்னன்னு தெரியல, அப்படியே மணல் மாதிரியே சரிஞ்சு வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் இப்போ இந்த இடத்துல தான் நம்ம மேலே ஏறி போக போகிறோம். இது மேலே தான் ட்ராவல் பண்ண போகிறோம். செம்ம ஹைட்டில் போக போகிறோம். எப்படிக்குன்னு தெரில. சரி, செம்ம இதுவும் ஒரு ஜாலியாக தான் இருக்குது. செம்மையாக ரவுண்ட் அடிக்க வேண்டியது தான். பாங் அப்படின்னு இடத்துல தான் டீ சாப்பிட்டோம். அங்கேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்கு மேலே இருக்கிற ரோடெல்லாம் ஸ்ட்ரெயிட் ரோடு நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா மலையிலலாம் இங்கேயும் மரமே இல்லை. குட்டி செடி மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியது தான். செகண்ட் ஹையஸ்ட் பிளேஸ் வந்திருக்கிறோம். 17,582 அடி உயரத்தில் இருக்கிறோம். இங்கே சரியான காற்று. ஸோ கொஞ்சம் நேரம் கூட நிற்க முடியாத இருக்குது. அந்தளவுக்கு காற்று பயங்கரமாக வீசுது. அது எப்படி சொல்கிறதுனா, இங்கே நம்மளுக்கெல்லாம் செட்டே ஆகலையே இருக்குது. இந்த பாரு, இங்கே இருக்கிறவங்க சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஜம்முன்னு செட் ஆகிடுது. ஆனால் நம்மளுக்கு செட் ஆகலை. ஃபுல்லாக போட்டே தான் நிற்க மாட்டேருக்குது. அந்த ஐஸ் மலை தெரிஞ்சிட்டே இருக்குது. நீ எப்போ கை கட்டுன்னு தெரில. வெயிட் பண்ணுவோம். ஏதோ ஒரு இடத்துல கண்டிப்பாக பிடிப்போம். லடாக் பக்கத்தில் போயாச்சு. இது ஆர்மி கேம்ப்பு. அப்புறம் நீ போக ஊர்பட்டு நிறைய ஆர்மி கேம்ப்பு வரும். ஆர்மி சோல்ஜர்ஸும் நிறைய இருக்கிறாங்க இங்கே. இவங்க இந்த காட்டில் ரெடி பண்ணாங்களே என்னன்னு தெரில. நிறையா மரத்தில் உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி தெரியுதா? அப்படியே மரமெல்லாம் ஒரு இடத்துல அப்படியே தெரிய ஆரம்பிக்குது. தூரம் போனோம்னா லடாக் வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வந்துடுவோம். லடாக் வந்தாச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு போயிட்டுருக்குறோம். ரூம் 3rd ஃப்ளோரில் கொடுத்துருக்குறாங்க. 3rd ஃப்ளோரில் 302 நம்பர் ரூமு. அதுக்காக 3 படிக்கட்டு ஏறி மேலே போயிட்டுருக்குறோம். ஏற்கனவே சர்ச்சூர் செம்ம டயர்டு. இங்கே நீ ரெஸ்ட் எடுத்து தான் நீ பக்காவாக வெளியே சுற்ற போகணும். இன்றைக்கி 302 நம்பர் ரூமில் தங்க போகிறோம். லடாக் வந்தாச்சு. உள்ளே போகிறோம். இந்த ரூமு தான் இன்றைக்கி தங்க போகிறோம். இது பாத்ரூமு. பெரிய சைஸில் இருக்குது. டிவி, எல்லாம் புதுசு. இப்போ தான் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. முதல்ல நாம் தான் தங்க போகிறோம். இதுதான் பால்கனி. இந்த வியூ இங்கே ஒரு ஃபால்ஸ் ஓடிட்டு இருக்குது. இங்கே ஒரு சின்ன அருவி மாதிரி ஓடிட்டு இருக்குது. இங்கே ஃபுல்லாக மரம் செடி கொட்டி, அங்கே மலை. இன்றைக்கி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். நைட்டு ஃபுல்லாக நல்ல தூக்கம். தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் பாருங்கள் வியூ. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நீ வெளியே சுற்ற போகணும். லடாக் சுற்றி பார்க்கலாம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம்.
இன்றைக்கி காலையில் ஒரு 11 மணி ஆச்சு. வெயில் சரியான வெயில். நேற்று சொன்ன மாதிரி லடாக்கில் வந்து நைட்டு தான் குளிர். காலையிலலாம் கேஷுவலாக எப்பவும் போல் ஒரே மாதிரியாக வெயில், நல்லா கிளைமேட்டு நல்லா குளுன்னு சூப்பராக இருக்குது. செம்ம ஜாலியாக இருக்குது. இன்றைக்கி கிளைமேட் பரவாயில்ல. குளிர்லேயே இருந்ததுக்கு இன்றைக்கி வெயில் அடிக்கிறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. பேக்ரவுண்டெல்லாம் வேறு லெவல் இருக்குது. ஓகே, அப்படியே கடை வீதி சுற்றலாம், அப்படியே லடாக் அப்படியே சுற்றி பார்க்கலான்னு கிளம்பியாச்சு. என்னங்க நாய்க்கு பிஸ்கெட் கூட சாப்பிட மாட்டேது. வீசுங்க பா. லடாக் நாய் சாப்பிட மாட்டேங்குது பாவம். கடைசியாக யார் பிஸ்கெட் போட்டு சாப்பிடல, நம்மால் எப்படியோ பிஸ்கெட் போட்டு சாப்பிட வச்சிட்டாரு பாவம். சவுண்டு கேட்டால் பயந்து ஓடுது. சத்தமே இல்லாமல் இருந்தால் தான் அமைதியாக சாப்பிடும் பாவம். கார் சவுண்டாக இருந்தால் கூட பயந்து ஓடுது. இது என்ன பிரீடுன்னே தெரியல. இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு. இது வந்து என்னன்னா ஷாப்பு பர்ச்சேஸ் பண்ண வந்திருந்தோம். இது மாதிரி ஒரு ஷால் பார்த்தோம். சரிங்களா, இந்த ஷால் பார்த்தீங்கன்னா இதோட மதிப்பு 1.5 லட்சம் ரூபாயாமா. அப்படி என்ன ஸ்பெஷல்னா, this is more expensive than the diamond. ஆக்சுவலி வந்து இந்த ஒன்றை வந்து மேனுவலில் தான் எல்லாமே ஸ்டிச் பண்ணுவாங்களாமா. இது பண்ணுறதுக்கே 3 வருஷம் ஆகுமாமா. அதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னா, கலர்ஸ் வந்து 10 கலர்ஸ் வரும். அந்த மாதிரி வந்து இதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்து பண்ணுவாங்களாமா. அதனால இதோட ரேட் வந்து 1.5 லட்சம். இதுக்கு மேலேயும் இருக்குதாமா. பேசிக் வந்து 85,000 ரூபாயிலேருந்து வருதாமா. ஸோ இதுக்கு பேர் வந்து காஷ்மீர் காணி. ஆனால் இது தயார் பண்ணுற இடம் வந்து காஷ்மீர் காணி. ஆமாம், இது பாருங்க, இது எல்லாமே மேனுவல் மேடு தான். எல்லாம் கையிலே பண்ணியிருக்கிறாங்க. இது பின்னாடி சைடு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா, கொஞ்சமாக டிஃப்ரெண்ட் தெரியும். இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா. இதோட பேக் கொஞ்சம் லைட்டாக தான் டிஃப்ரெண்ட் தெரியும். பட் இதுக்கு என்ன ப்ரூஃப்னு கேட்டேன் நாங்கள். 1.5 லட்ச ரூபா எப்படிங்க ப்ரூஃப்னா, இது தயார் பண்ணுற இடம். பட் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கோணும், காஷ்மீர் பற்றி தெரிஞ்சுக்கோணும் அப்படிங்கிறவங்க வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, இந்த மாதிரி இதெல்லாம் வாங்குவாங்க அப்படின்னாங்க. நாங்களே பார்த்தோம், தொட்டு பார்த்தோம். இதெல்லாம் பார்த்தா மிஷின்லாம் வந்து ஈஸியாக பண்ணிடலாமான்னு கேட்டோம். அது மிஷின்லாம் ஈஸியாக பண்ணிடலாம், பட் மேனுவல் மேடுங்கும்போது இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு இது தெரியும் அப்படின்னாங்க. பரவாயில்ல, வந்ததுக்கு ஒரு நல்ல நியூஸ். லடாக் மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருந்தோம். ஒரு சின்ன ஒரு சந்து மாதிரி இருந்து உள்ளே வந்தால் சின்ன சின்ன கடைகள்லாம் நிறைய இருந்துச்சு. இந்த பொருளெல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள். கடைசியாக எல்லா பொருளையும் இந்த ஒரு பாட்டி எடுத்தால் வாங்கினா கடைசியில் பில்லு நாங்களே போட்டு நாங்களே வாங்குற மாதிரி ஆகி போச்சு. லடாக்கோட மார்க்கெட்டில் ஒரு பகுதி இது. லடாக் மார்க்கெட் வந்தோம், எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏரியாவில் நீட்டாக க்ளீனாக இருக்குது. எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் நிறைய இருக்கிறாங்க. ஹோட்டல் சாப்பிட போகிறோம், 2nd ஃப்ளோர் மாடியில்.
நாள் கழிச்சு நல்ல சாப்பாடு, வயிறு முட்டை சாப்பிட்டு கிளம்பியாச்சு. இப்போ எங்கே இருக்கிறேன்னா லடாக்கில் இருக்கிற மெமோரியல் ஹால் வந்திருக்கிறோம். அங்கே தான் இருக்கிற இந்த ஆர்மி டேங்க்கு, ஜீப்பு, பீரங்கி இதெல்லாம் இருக்குது. அதோ உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. ஒரு வரலாறுலாம் இருக்குமா போய் பார்க்கலாம். லடாக்கில் நடந்த போர், இப்போ அந்த ஊர் மக்கள் என்னென்ன பொருள் யூஸ் பண்ணாங்க எல்லா டீட்டெயிலும் இருக்குது பாருங்கள். லடாக்கில் மெமோரியல் ஹால்குள்ளே வந்துட்டு இருந்தோம். அப்போ தண்ணி தாகம் எடுத்தது. அப்புறம் ஒரு ஆர்மி பர்சன்கிட்ட கேட்டேன். டக்குன்னு வந்து உள்ளே போய் ஒருத்தர்கிட்ட சொல்லி உள்ளே போய் தண்ணி எடுத்து கொடுத்தாரு. பரவாயில்ல, நான் கடையில் போய் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க நினச்சேன். பரவாயில்ல, இந்தியன் ஆர்மி. உள்ளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அடுத்தது இங்கே ஒரு கோட்டை இருக்குது, நாங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துகிட்டே உள்ளே போனேன். ஆனால் வீடியோ எடுக்கக்கூடாது, ஆனால் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னாங்க. சரி அப்படின்னு சொல்லி போட்டு நான் வீடியோ எடுக்கிறேன்னு எடுத்துக்கிட்டு இந்த ஃபோட்டோவை மட்டும் எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஃப்யூச்சரில் இந்த மலை எல்லாமே பச்சை பசையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், என் லைஃப்பில் இதை கண்டிப்பாக பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ இந்த ஃபோட்டோ இப்போ எடுக்கிற வீடியோ வந்து லடாக்லேருந்து எடுக்கிறேன். இந்த மலையெல்லாம் ஃப்யூச்சரில் மரமெல்லாம் வளர்ந்து பச்சையாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போ வந்திருக்கிறது வந்து சாந்தி ஸ்டூபா அப்படின்னு ஒரு புத்தர் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள்.
வீடியோ ஃபுல்லாக நைட் எடுத்துருக்கிறேன், அதனால் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு.